நீ பொங்கல்லாம் வச்சாச்சா, உங்களுக்கு பொங்க வைக்கிற இருந்தான்னு சொல்லி வைக்க போறான் சிபிஐ. அரசியல் களத்துல விஜய தேவைக்கா கட்சி தொடங்குறதுல தப்பு கிடையாது. கொள்கை எதிரின்னு சொல்லிக்க கூடாது. ஆடிட்டு குருமூர்த்தி மூலமா பிஜேபியினுடைய தூதுவனாத்தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சதும் அவர்களுடைய ரசிகர்கள் பட்டாலும் ரொம்ப கூடவே நமக்கு எவ்வளவு மவுசு இருக்கான்னு சொல்லி அப்படியே நிலைமை மாறி போச்சு. கரூர் கூட்டத்தில் 41 பேர் காலியானாங்க. அவர் உலக அளவில் பேசப்படுற ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு கூட்டத்துக்கு 41 பேர் இறந்திருக்காங்க. அது சம்பந்தமா சிபிஐ விசாரணை ஆதவர்ஜுனே ஹைகோர்ட்ல போட்டு சிபிஐ விசாரணை ஓன்னு கேட்டு சிபிஐ விசாரணை கடுமையான நெருக்கடியில போயிருக்கு. இவன் 12ஆம் தேதி போனாரு. ஆக்டர் பொங்கல் வரன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. திருப்பி அப்பீராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்கா தகவல்கள்லாம் வருது. அது நிச்சயம் கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, நெருக்கடியெல்லாம் கொடுப்பாங்க. சிபிஐ விசாரணையில ஃபர்தர் அட்ஜாய்மெண்ட். நான் பொங்கல் விழா கொண்டாடணும், எனக்கு இன்னொரு பின்னாடி நீங்க கூப்பிடுறதுக்கு அப்பீராவன்னு சொல்லியிருந்தாங்க. 2ஆம் கட்ட விசாரணைக்கு அப்பீராவை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அவர் கிறிஸ்டின் என்ற உணர்வை காமிச்சார். குல்லா போட்டு அல்லாவுக்கு குல்லா போடுற மாதிரி கிறிஸ்டின் கிறிஸ்துமஸுக்கு போய் கொண்டாடி இருக்கார். அவர் கிறிஸ்டின் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுல தப்பே கிடையாது. ஆனா இந்து பண்டிகை பேர் தான் அவருக்கு. அவர் அங்கிருந்து கால அவகாசம் வாங்கிறதுக்கு கூட நான் பொங்கல் பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு தமிழக மக்களை அடமானம் வச்சுதான் வர்றாரு. இது தமிழனுடைய பொங்கல் விழாக்கள்லயே முக்கியமான விழா தைப்பொங்கல். அந்த பொங்கல் விழாலாம் இருக்கு, என் கட்சிக்காரங்களோடலாம் விழா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். எங்கேயும் போன மாதிரியே தெரியல. இங்கேயும் தமிழன்தான், தமிழ்நாட்டு மக்களை வச்சுதான் அடமான வச்சுதான் நீ தேதி வாங்கிட்டு இருக்க. அடுத்தது அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீ பொங்கல்லாம் வச்சாச்சா, உங்களுக்கு பொங்க வைக்கிற இருந்தான்னு சொல்லி வைக்க போறான் சிபிஐ. 41 பேர் இறந்த மேட்டர்ல பார்ப்போம். தயாரிப்பாளர் தான் அதில் மாட்டினான். ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹைதராபாத்ல இருக்காரு. பெங்களூர்ல சேர்ந்த நபர்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், 175 கோடி ரூபாய் சம்பளம். ஏரியாலாம் கூடு போட்டு விட்டுட்டாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் விட்டுட்டாங்க. உலக அளவில் மலேசியா, லண்டன் எல்லா ஏரியாவிலையும் பல ரிலீஸ் ஆகுது. பல ரிலீஸ் ஆனால் ப்ரொடியூசர் தப்பிப்பார். இன்னும் காலதாமதமானால் ப்ரொடியூசர் சூசைட் பண்ணிப்பார். ஜனநாயக படத்தால எவ்வளவு நாளைக்கு அவனுக்கு கொடுப்பாங்க? சினிமா வட்டியெல்லாம் சாதாரண வட்டி இல்லை, பயங்கரமான கந்து வட்டி. எத்தனை நாளைக்கு அவர் சமாளிப்பார் பாவம். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால தமிழ்நாடு வேற கூடு போட்டு விட்டுருக்காங்க. அது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டை வாங்கினவெல்லாம் ஏதோ 25 கோடி 27 கோடி கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு
தியேட்டருக்காரங்களாம் போட்டு கசக்குறாங்க. 75% ஓணும், 70% ஓணும், எத்தனை லட்சம் அட்வான்ஸ் ஓணும் அப்படின்லாம் கசிக்கிறாங்க. நீ சும்மா இல்லாத கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கட்சியை பத்தி பேசுறாங்க. பிஜேபி கொள்கை எதிரின்றது வேற. சென்சார் போர்டில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்த வரலாறுல நிறைய இருக்கு, நிறைய படம் இருக்கு. விஸ்வரூபம் எடுத்துங்க, நாட்டை விட்டே போறேன்னு கமல்ஹாசன் தலைவா அந்த படம் சென்சார் பிரச்சனை. கோர்ட்டுக்கு போனா கூட ஹைகோர்ட் நீதிபதிக்கு அந்த படத்தை நாங்க பார்க்கிறோம், இத்தனாம் தேதி அந்த படத்தை பார்க்கிறோம்னு சொல்லி அவர் ஒரு கமிட்டியோட போய் உட்கார்ந்து படத்தை பார்த்து வந்துட்டு படத்தினுடைய ரிசல்ட் சொல்லி படம் ரிலீஸ் ஆகுது. நேரம் தான் காலதாமதமாகுது, படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். எத்தனை இடத்துல கட்டிங் போடுறாங்கன்றது தெரியாது. டபுள் மீனிங்லாம் இருந்தா கட் பண்ணுவாங்க. டபுள் மீனிங் அர்த்தம் ரெண்டாங்கன்னா கருத்து ரெண்டாயிரம் கட் பண்ணுவாங்க. இப்ப அது போயிருக்கு. ஹைகோர்ட்டுக்கு போனா படத்தை சென்சார் போர்டு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தாச்சுன்னா அந்த சர்டிபிகேட்டை வச்சு ஹைகோர்ட்டுக்கு போகலாம். நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எந்த நடவடிக்கை. நீயே ரிவர்ஸ் கமிட்டிக்கு மனு கொடுத்துட்டு, சென்சார் போர்டுக்கு மனு கொடுத்துட்டு நீ ஹைகோர்ட்ல போய் கேஸ் போடுற. ஹைகோர்ட்ல ஒரு ஸ்டே கொடுக்குறாங்க. 2 நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் உள்ள இடத்துக்கு போற, அந்த இடத்துல ஸ்டே கொடுத்துடுறாங்க. சிங்கிள் நீதிபதி கொடுத்த உத்தரவு பேர்ல தலைமை நீதிபதி ஸ்டே கொடுக்குறாங்க. தலைமை நீதிபதி ஸ்டே கொடுத்ததை கொண்டு அப்பீலுக்கு போற சுப்ரீம் கோர்ட்டுக்கு. உச்ச நீதிமன்றமும் தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தை நாடுன்னு ஒரு டைரக்ஷன். 20ஆம் தேதி கூட ரிசல்ட் அதுக்கு கொடுங்கன்னு ஒரு காலக்கெடு பண்ணியிருக்காங்க. 20ஆம் தேதி என்ன நடக்கும்? விசாரணை நடக்கும், விவாதங்கள் நடக்கும். விவாதத்தில் என்ன நடக்கும்? சென்சார் போர்டு நான் ரிவர்ஸ் கமிட்டி பிக்ஸ் பண்ண 30 நாள் எனக்கு டைம் இருக்கு, நான் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த படத்தை ஆய்வு செய்து சர்டிபிகேட் தரேன்னு சொல்ல போறாங்க. அவங்கள திணிக்க முடியாது. 26ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்றதுக்கு அது வெளியே வருமா வராதான்னு தெரியாது. உன்னை யார் சொல்லி கொள்கை எதிரின்ட்டு, கொள்கை எதிரின்ற தீய சக்தின்ற தீய சக்தி நீ சொல்லிட்ட. தேட்டருக்காரங்க வயிற்றெல்லாம் அடி வைத்து கல்விக்கிட்டு இருக்கு. எந்த அரசாங்கத்தை எடுத்து சினிமா தொழில் நடத்த முடியாது. அது டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபியே ஆட்சிக்கு வந்தாலும் கவர்மெண்ட் எடுத்து சினிமா தொழில் நடத்த முடியாது. என்ன பண்றது? காலத்தின் கட்டாயம். விஜயனுடைய அரசியல் களத்தில் இறங்கின திருவிளையாடல்கள் பாதிக்கிறது ப்ரொடியூசர் தியேட்டருக்காரங்க. இந்த ஒரு படம் தான் தியேட்டருக்காரங்க அதை பத்தி கவலையே பண்ணல. மோடி என்ன பண்ணிட்டாருப்ப, பராசக்தியினுடைய டீமை டெல்லிக்கு வர வச்சு தமிழை பத்தி நீங்க பண்ணீங்கன்னு சொல்லி இந்திய தமிழ்ல தமிழ்நாட்டில் தமிழ்னு சொன்ன இதுக்கு பாராட்டி அமைச்சிருந்த. அவரும் அவனுடைய அரசியல் எப்படி இருப்பார்? சைக்கிள் கேப்ல சங்கல நுழையிற பராசக்தி டீமை கூப்பிட்டு வாழ்த்து சொல்ற. அது கலாச்சாரம். கேட்டா அது கலாச்சாரங்களை. அதுதான் மோடி அமித்ஷா அரசியல்.
உலகத்துல உள்ள நாடுகளை மிரட்டுறதுக்கு ஒரு ட்ரம்ப், இந்தியாவில் உள்ள மாநிலங்களை மிரட்டுறதுக்கு ஒரு அமித்ஷா, மோடி, இவங்க 2 பேர் இங்க ட்ரம்ப், டபுள் ரோல் ட்ரம்ப் இந்தியாவுக்கு. ஆனா தமிழ்நாடு எதுக்கு சட்டம் பண்ணாது, நீங்க எதையா பண்ணிட்டு போட்டுறாங்க. எப்படியாவது கூட்டணிய விஜய் கூட்டணி, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைச்சா திமுக களத்தை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற கணக்கு போட்டுதான் விஜய்க்கு போறது நெருக்கடி கொடுக்குற. விஜய்க்கு பயங்கரமான நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலாம் வந்தா விஜய் ரசிகர்களை கழுவி ஊத்துவாங்க. நம்ம ஊத்த வேண்டியது. பிஜேபி கொள்கை திரையிடான்றான், ஏடிஎம்கோட போய் சேர்றான்றான். அப்போ உன்னுடைய சுயநலத்துக்கு மக்கள், தமிழக ரசிகர்கள், தமிழக மக்கள் நீ வச்சுங்கிற 3000 கோடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஈடி உன்னை லாக் பண்ணுன்னு சொல்லி இந்த பக்கம் வர. ஈடி லாக் பண்ணாது, இப்ப சிபிஐ உன்னை லாக் பண்ண போகுது. 41 பேருடைய கொலைக்கு மீதான சிபிஐ லாக் பண்ண போகுது, கைது பண்ண போறாங்க. அது உறுதி, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆக மற்ற கட்சி கூட்டணி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இவங்களுடைய விஜயினுடைய நிலவரத்தை வச்சுதான் மற்ற கட்சிகள்லாம் பிஜேபி விஜயோட போனாரா, காங்கிரஸ் விஜயோட போனாரா, ஏடிஎம்கே விஜயோட போனாரா, விஜய் கிட்ட இவங்க போறாங்களா, எல்லாம் இனி அரசியலுக்கான சூடு பிடிச்சிச்சு. விரைவில் அந்த நிகழ்வு எல்லாம் வரும். நாம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கலாம்.